السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமதான் பிறை 13வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர். அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் முறித்தாகட்டும். ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, துஆ செய்யக்கூடியவர்கள், அதாவது 5 நபர்களுக்கு நாம் முக்கியமாக துஆ செய்யணும். நம்மளுடைய துஆ பட்டியல்ல இந்த 5 நபர்களும் இடம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஒரு முன்னோட்டத்தோடு இன்ஷா அல்லாஹ் சில முக்கிய துஆக்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல நிறைய இபாதத்துகளை நமக்கு கொடுத்திருக்கா. நம்ம ஆரம்பத்துல நம்ம நிறைய பயான்ல நம்ம சொல்லியிருக்கோம். துஆவும் இந்த ரமலான் மாதத்தின் ஒரு அற்புதமான ஒரு இபாதத். அந்த துஆவுல ஒரு 5 நபர்களை நாம் கண்டிப்பாக நம்மளுடைய துஆவில் பங்கு பெற செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சொல்றது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துஆவிலும் இவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த முக்மீன்களுக்கு குர்ஆனை யாரெல்லாம் புரட்டுகிறார்களோ, யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா இந்த துஆக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். முதல்ல இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுடையத்துல எப்படி நம்ம துஆவை முன்னிறுத்தி கேட்கணும் தெரியுமா? நாம பசியோடு இருக்கிறோம், தாகித்து இருக்கிறோம். இது என்னன்னா ஒரு போராட்டம் போல, ஒரு உண்ணாவிரத போராட்டம். இப்ப நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் என்ன செய்வாங்க? உண்ணாவிரத போராட்டம் செய்வாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் செஞ்சுதான் என்ன செய்வாங்க? அவங்க இடத்துல இருந்து அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதே போலத்தான் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், நான் உனக்காக பசித்து இருக்கிறேன், உனக்காக தாகித்து இருக்கிறேன், அதனால நான் நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை, துஆக்களை நீ அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்று ஒரு போராட்டத்திற்கு நடுவில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் வேண்டாம். அப்படி கையேந்து இறைவனிடத்துல யா அல்லாஹ் அப்படின்ட்டு உருக்கமா ஒரு வார்த்தை சொல்லி அவனிடத்துல துஆ கேட்டாலே கபூல் செஞ்சிருவான். அதோடு இந்த ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளாக இருந்து அவனிடத்தில் துஆ கேட்கும் பொழுது அந்த துஆவிற்கு தனிப்படையான ஒரு உறுதியும் நமக்கு உண்டு. சரி, அந்த துஆவுல நாம ஒரு 5 நபர்களை இடம்பெற செய்ய போறோம். யார் அந்த 5 நபர்கள்? 1, முதல்ல நமக்கு நாமளே நல்லா துஆ செஞ்சுக்கிறோம். சரியா? ஆமா. மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு துஆ செய்யறதுக்கு விட முதல்ல நமக்கு நாம என்ன செஞ்சுக்கிறோம்? நல்ல துஆ செய்யணும். இது சுயநலம்ங்கிறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்லயே நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதே ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களை. முதல்ல யாரை நம்ம கேட்க சொல்றான்? நமக்கு. முதல்ல நமக்கு நாம நல்ல துஆ செஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா நிறைய துஆ சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு 2 துஆக்கள் நான் சொல்லிக் கொடுத்தேன். நிறைய துஆக்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த 2 துஆக்கள் கண்டிப்பாக நம்மளுடைய துஆவில் இடம் பெற்றே ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய மதரசாவிலே அடிக்கடி ஓதக்கூடிய துஆ தான் அல்லாஹும்மல் ஹிம்னி ருஷ்தி வஇஸ்னி மின் ஷர்ரி நஃப்ஸி. அற்புதமான ஒரு அழகான துஆ. என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நன்மையான விஷயத்தை எனது உள்ளத்தில் உதிக்க செய்வாயாக, என் மனதின் தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இந்த துஆ எவ்வளவு வேல்யூவானது அப்படின்னு சொன்னா, ஒரு இப்ப நம்ம உள்ளத்துல ஏதாவது நன்மையான விஷயம் உதிக்கணும்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் நமக்கு வேணும். அப்படிதானே? எந்த நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடியது நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம செய்யறதெல்லாம் நன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் எதையெல்லாம் நன்மையான விஷயம் நாடி வச்சிருக்கிறானோ அதுதான் நன்மையானது. இப்ப சுப்ஹானல்லாஹ், இப்ப அல்லாஹ் இடத்துல இந்த துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நான் நன்மையான விஷயத்தை நினைக்கிறேன், அதை என்னுடைய உள்ளத்துல உதிப்பாக்கி கொடு. ஏன்னா ஒரு தீமையான விஷயம் உதிப்பாகுது நமக்கு தோன்றுது அப்படின்னா அது அல்லாஹ் இடத்துல இருந்து வருவது கிடையாது. யார் இடத்துல இருந்து வருவது? ஷைத்தான் இடத்துல இருந்து வருவது. நல்ல விஷயங்கள் தோன்றுவதெல்லாம் அல்லாஹ் இடத்துல இருந்து வருவது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, இபாதத் செய்யும் பொழுது, இப்படியான தொழுகைகள் தொழுகும் பொழுது, நல்ல மஜ்லிஸில் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்படியான நேரத்தில் நம்மளுடைய உள்ளம் உதிப்பாக்க வேண்டும் என்றால் இந்த துஆவை கொண்டு அல்லாஹ் இடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்யணும். என்ன துஆ சொல்லுங்க? அல்லாஹும்மல் ஹிம்னி ருஷ்தி, அல்லாஹும்மல் ஹிம்னி ருஷ்தி வஇஸ்னி மின் ஷர்ரி நஃப்ஸி. சரிங்களா? அதனால இந்த துஆவை கட்டாயம் செய்யணும். 2வது துஆ, நம்மளால யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. யா அல்லாஹ், என் உள்ளத்தில்
நலவை உதிப்பாக்குவாயாக, என் மனதின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. சரிங்களா? அதனால இந்த ஒரு துஆவை செஞ்சுக்கிறணும். இரண்டாவது துஆ அப்படின்னா, நம்மளால மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்மளுடைய கண்ணாலோ, நம்மளுடைய காதுகளாலோ, நம்மளுடைய பேச்சுகளாலோ, நம்மளுடைய உள்ளத்தாலோ என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான துஆ சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி ஸம்இ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனியி. யா அல்லாஹ், என்னுடைய செவியை விட்டும், என்னுடைய பார்வையை விட்டும், என்னுடைய செவியை விட்டும், என்னுடைய உள்ளத்தை விட்டும், என்னுடைய நாவை விட்டும், என்னுடைய மறைவிடத்தை விட்டும் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அற்புதமான துஆ. சரிங்களா? ஏன்னா பார்வையை கொண்டு ஒரு தீங்கு ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படும். நம்மளுடைய உள்ளத்தை கொண்டு, நம்மளுடைய நாவை கொண்டு, நம்மளுடைய செவிப்புலனை கொண்டு, எல்லாத்தை கொண்டும், ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டும் நமக்கும் பாதிப்பு, மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டு வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் முதலில் நமக்காக நிறைய பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனையில் இந்த இரண்டு துஆக்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்னால் நம்மளுடைய துஆவில் இரண்டாவதாக யாருக்கு நமக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களுக்காக துஆ செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அது எல்லாருமே நம்ம செய்யக்கூடியதுதான். ஆனா அது கடமைக்காக செய்யக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு மட்டும் 5 துஆ சொல்லி கொடுக்குறான். அதை சொன்னாலே நமக்கு பயான் சீக்கிரம் ரொம்ப லேட் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் அதை சுருக்கமா ஈஸியா உங்களுக்கு லிஸ்ட் நம்பரோட நம்ம கொடுத்துருவோம். அதுல 2 துஆ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒன்று, பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துஆ ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துஆவை மறக்கவே கூடாது. பெற்றோர்கள் என்பது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சரி, நமக்கு உயிர் நம்மளை விட்டு பிரிந்த கபராளிகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஆகச் சிறந்த கடமை. ஏன்னா நம்ம மறைந்த பின்னாடி நமக்கு நம்ம பிள்ளைங்க துஆ செய்யணும் அப்படின்னா, நாம நம்மளை பெற்றவங்களுக்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். ஏன்னா நம்ம இறந்து கபராளிகளா இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பெரும் நன்மை என்ன அப்படின்னா, நாம் சாலிஹான பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து விட்டோமேயானால் அவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான துஆ தான் நமக்கு சேருமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு கபராளி இருக்கிறாங்க. அந்த கபராளிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய அந்த கபரில் இருக்கக்கூடிய சுகங்கள் அப்படியே என்ன சொல்றது, சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களா இருக்கட்டும், கபரில் நல்ல விஸ்தீர்ணமா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமா வர பக்கத்தில் இருக்கக்கூடிய கபராளிகள் கேட்பாங்களா, இவருக்கு மட்டும் என்னதான் நலவு கிடைக்குதோ, இப்படி நல்ல ஒரு மனிதரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் சொல்லுவாங்களா, சுப்ஹானல்லாஹ், நான் ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்றெடுத்தேன். அந்த பிள்ளையை கூட நல்ல முறையில் நான் என்ன செஞ்சு வளர்த்து சாலிஹான முறையில நான் இந்த உலகத்துல விட்டு சென்றதுனால அந்த பிள்ளையுடைய துஆ என்னை கபரில் நல்ல ஒரு நல் மனிதர்களாக இருக்க வைக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்களா. நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. முத்தா இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் ஆமா நிறைய இன்ஷா அல்லாஹ் அப்படியுமே எல்லா பிள்ளைகளுமே அதிகமான பிள்ளைகள் இருக்கிறதும் நமக்கு பரக்கத்து தான். இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சாலிஹான முறையில நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், ஆக்கி விட்டுட்டு போயிடும். நம்ம சொத்து சேர்க்கிறதோ, நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு ஸ்டேஜ்ல நல்ல படிப்புலையும் அந்தஸ்துலை உயர்த்தி விட்டு போகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நல்ல பெற்றோருக்கு அழகு என்ன அப்படின்னா, நாம் மறைந்த பின்னாலும் நமக்காக துஆ செய்ய, நம்மளுடைய நினைவுகளை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளாக நம்ம உருவாக்கி தந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு துஆ தான் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இரண்டாவது துஆ நம்மளுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது அற்புதமான துஆ, ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உலக முஃமின்கள் எல்லோரையும் கியாமத் நாள்ல என்ன செஞ்சு நீ மன்னிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 துஆ ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து மூன்றாவது துஆ அதே இதுதான், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய லிமன் தஹல பைத்திய முஃமினோ வலில் முஃமினீன வல் முஃமினாத். இது கிஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 71/28 இருக்குது. அழகான அற்புதமான அர்த்தம் பாருங்களேன். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உலக முக்மின்களில் இருக்கக்கூடிய முக்மினான ஆண்களையும் முக்மினான பெண்களையும் நீ என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவையும் செய்யணும். அதே போல 4வது 27/19 இருக்கக்கூடிய அற்புதமான துஆ என்ன அப்படின்னு சொன்னா, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்திக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல ஸாலிஹன் தர்லாஹு وادخلني برحمتك يا برحمتك بعبادك الصالحين برحمتك في عبادك الصالحين. அதுக்கு இன்னொரு துஆ, அதே மாதிரி 2 துஆக்கள் வரும். இதுல ஒரு துஆ சரிங்களா, லிஸ்ட் நம்பர் மட்டும் குறிச்சுக்கோங்க, 27/19 இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு
ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த துஆக்களை கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஓதிக்கிறோம். 5வது துஆ ரொம்ப அற்புதமானது, சேம் அதே போலதான் வரும். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரிய்யதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். அற்புதமான துஆ. இந்த 5 துஆம் யாருக்கு நம்ம கேட்கணும்? தாய் தகப்பன் பெற்றோர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வது நமது கடமை. அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருக்கு நம்ம துஆ செஞ்சு முடிச்சாச்சு. 3வது யாருக்கு தெரியுமா? உஸ்தாதுமார்களுக்கு. யாருக்கு துஆ செய்யணும்? உஸ்தாதுமார்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய லைஃப்ல சின்ன வயதுல இருந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 30 உஸ்தாதுமார்களை சந்திச்சிருப்போமா? மறந்த, நம்மளை விட்டு பிரிந்த, நம்மளோட இருக்கக்கூடிய எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். அவர்களுடைய கல்விக்காக, அவருடைய ஆரோக்கியத்திற்காக, அவர்களுடைய அந்த மார்க்க பணிக்காக இன்ஷா அல்லாஹ் நிறைய துஆ செய்யுங்க. அந்த உஸ்தாதுமார்களுக்கு துஆ செய்வது நமது கடமை. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமா உஸ்தாதுமார்களுக்கு துஆ செய்யணும். 3வது. 4வது யாருக்கு நம்ம துஆ செய்வது நமக்கு கடமை அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதிகமா துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது எல்லாருமே செஞ்சிருவோம். நம்மளுடைய சந்ததிகளுக்கு துஆ செய்யும் பொழுது இந்த துஆவை கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாம். யா அல்லாஹ், என் வாழ்க்கை துணை, எனது சந்ததிகள் எல்லாரையும் எனக்கு கண் குளிர்ச்சியா ஆக்கி கொடு, என்ன முத்தகீன்களுக்கு இமாமா எனக்கு ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழகான இந்த துஆவை நம்மளுடைய சந்ததிகளுக்காக நிறைய துஆ செய்யும். அதே போல நம்மளுடைய சந்ததிகளுக்கு இப்படி எதிர்காலத்தை குறித்த துஆ எப்படி இருக்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ், கெட்ட ஆட்சியாளர்களுடைய கையில் எங்களுடைய சந்ததிகளை அதாவது வசப்பட்டு அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளுக்காக துஆ செய்யணும். அப்ப இந்த 4வது நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய துஆ செய்வது நமக்கு கடமை. 5வது ரொம்ப முக்கியமானது, மறைந்தவர்களுக்காக அதிகமா துஆ செய்யணும். கபராளிகள், அது எல்லா கபராளிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் வஃபாத்தா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அவங்களுடைய கபருடைய வேதனைகளுக்காகவும் அவருடைய கபுல் படக்கூடிய அந்த துன்பத்திற்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுக்கு ஒரு துஆ கற்றுக் கொடுக்குறான். ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வஅன் தஜஅல ஃபீ கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் ரப்பனா துஆக்கள்ல இருக்கும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் 5 பேருக்கும் நம்மளுடைய துஆவில், நம்மளுடைய பிரார்த்தனைகளில் கட்டாயமாக நம்ம என்ன செய்யும், துஆ செய்வது நமது கடமை. முதல்ல நமக்கு, 2வது பெற்றோர்களுக்கு, 3வது உஸ்தாதுமார்களுக்கு, 4வது சந்ததிகளுக்கு, 5வது மறைந்த கபராளிகளுக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த 5 துஆக்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய துஆக்களை சீக்கிரமாக அங்கீகரிப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் நம் கேட்கக்கூடிய துஆக்களை முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.